Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு Tuesday Twinsல கேரட்டை யூஸ் பண்ணி ரெண்டு டிஃப்ரெண்டான டிஷஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கேரட் தயிர் பச்சடி. அடுத்து நம்ம பார்க்க போறது கேரட் ஜூஸ். ஃபர்ஸ்ட் நம்ம கேரட் தயிர் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேரட் தயிர் பச்சடிக்கு கேரட் வதங்காம ஃப்ரெஷ்ஷான கேரட்டா இருந்தா நல்லா இருக்கும். அதனால வாங்கும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷான கேரட்டா வாங்கிக்கோங்க. கேரட்டோட மேல் தோலை லைட்டாக சீவிட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி நல்லா கேரட் துருவியில் துருவி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கிறேன். இப்போ தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். கேரட் ரைத்தாவுக்கு நிறைய எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகுளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயையும் வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். வாசனைக்காக கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துருக்கோம். இது மாதிரி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டெல்லாம் சேர்த்துடலாம். இந்த கேரட் ரைத்தாவை ரைஸ்க்கு நல்லா சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, பசங்களுக்கு நம்ம ப்ரெட்டில் வச்சு சாண்ட்விட்சாகவும் கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். தண்ணி ஊற்ற தேவையில்லை, லைட்டாக தெளித்தா மட்டும் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். கேரட் ரைத்தாவுக்கு கேரட் ரொம்பவும் குழஞ்சி வேக தேவையில்லை, 3/4 பதம் அளவுக்கு வெந்தாலே போதும். கேரட் நல்லா பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ மூடி வைக்காமல் திறந்தே வச்சிடலாம். அப்போ தான் அதில் இருக்க தண்ணிலாம் நல்லா சுண்டும். நம்ம இதில் தயிர் சேர்க்க போகிறதுனால கேரட் இது மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். கேரட் தயிர் பச்சடிக்கு சுகர் சேர்த்தா தான் டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போது இது நல்லா ஆறட்டும். கேரட் ஆறினதுக்கப்புறமா தான் தயிர் சேர்க்கணும், சூடாக இருக்கும் போதே சேர்க்க தேவையில்லை. கேரட் நல்லா ஆறிடுச்சு. இப்போது இதில் புளிக்காத கெட்டி தயிராக சேர்த்துக்கலாம். கேரட் தயிர் பச்சடிக்கு தயிர் ரொம்பவும் புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. அது மாதிரி தயிர் நல்லா கெட்டி தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணிடலாம். தயிரில் இருக்கிற மைல்டான புளிப்போட கேரட்டில் இருக்கிற தித்திப்பும் சேரும்போது தயிர் பச்சடி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு ஈஸியான கேரட் தயிர் பச்சடி 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் குருமா குழம்பு வச்சுருக்கிறேன். இந்த குருமா குழம்புக்கு இந்த கேரட் தயிர் பச்சடி மேட்சிங்காக சூப்பராக இருக்கும். ஈஸியான கேரட் தயிர் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போது ஹெல்தியான கேரட் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரட் ஜூஸ்க்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். கேரட்டோட தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கேரட் ஜூஸை வெயிட் லாஸ்க்காக குடிக்கும்போது ஒரு துண்டு இஞ்சியவும் கூட சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் கூடயே இஞ்சியையும் சேர்த்து ஜூஸ் போட்டுடலாம். மிக்சியில் போடும்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அதுக்கப்புறமா நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு 1/2 கப் அளவுக்கு திக்கான கேரட் ஜூஸ் கிடச்சிருக்கு. இதில் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வேணான்றவங்க ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம், இல்லைனா சுகர் சேர்க்காமலும் குடிக்கலாம். இந்த கேரட் ஜூஸில் நம்ம இஞ்சி சேர்த்துருக்கிறதுனால ஹெல்தியான ஒரு ஜூஸாக இருக்கும். வெயிட் லாஸ்க்காக டயட்டில் இருக்கிறவங்க இந்த கேரட் ஜூஸை ரெகுலராக எடுத்துக்கலாம், ஆனால் சுகர் சேர்க்காமல் எடுத்துக்கோங்க. கேரட் ஜூஸ் நல்லா சில்லுன்னு இருந்தால் கேரட்டோட ராஸ்மெல் தெரியாமல் இருக்கும். அதனால் நான் இதில் ஐஸ் க்யூப் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். இன்றைக்கி டியூஸ்டே ட்வின்ஸில் நம்ம பார்த்த இந்த ஹெல்தியான கேரட் ஜூஸையும் ரைத்தாவையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உணவே மருந்தென உட்கொள்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி.